ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, ஏபெக்ஸ்ங்கிற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அது இதுன்னு எதையும் வளவலன்னு பேசாம இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினான சாஷாவை கட்டுறாங்க. நம்ம சாஷாவை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இவளுக்கு அட்வென்ச்சர் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். காடு மலைன்னு எங்க போனாலும் அட்வென்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. இப்ப அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவ டென்ட் விட்டு வெளியே வரா. வந்து பார்த்தாதான் தெரியுது இவங்க ஒரு மலை மேல ஏறிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. மலைக்கு நடுவுலயே டென்ட் போட்டு அங்க படுத்திருக்காங்க. இப்ப நம்ம சாஷாவும் சாஷாவோட பாய் ஃப்ரெண்டு சேர்ந்து அவங்களோட அட்வென்ச்சரை தொடர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாஷாவும் சாஷாவோட பாய் ஃப்ரெண்டான டாமியும் மலை மேல ஜாலியா பேசிட்டு ஏறிட்டு இருக்காங்க. நம்ம டாமியால ஈஸியா மலையோட உச்சிக்கு போயிட முடியுது. ஆனா சாஷா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் மலை உச்சிக்கு போகும்போது அவ கீழே விழுந்துகிட்டே இருக்கா. இத பார்த்தவ ரொம்பவே கடுப்பாரா. ஏன்னா இவ பல வாட்டி இதை ட்ரை பண்ணிருக்கா. மலையோட உச்சியை மட்டும் இவளால ஏறவே முடியறது இல்ல. சோ இன்னைக்கு இது எப்படியாவது ஏறி ஆகணும்னு பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா டாமி என்ன சொல்றானா, சாஷா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேக்குறியா? ஏற்கனவே டைம் போயிட்டு இருக்கு. அது இல்லாம வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு நீ ட்ரை பண்ணது போதும், நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் வான்னு சாஷாவை அங்கிருந்து கூட்டிட்டு டென்ட்டுக்கு போயிடுறாங்க. டென்ட்டுக்கு போனோன்னு டாமி என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இங்க வந்தது நம்ம தப்புன்னு நினைக்கிறேன். வெதர் வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. நம்ம சீக்கிரமா கீழே போயாகணும் அப்படின்னு சொல்ல சாஷா இதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. நம்ம மறுபடியும் மேல ஏறி ஆகணும், வா மேல போலாம் அப்படின்னு சொல்ல டாமி என்ன சொல்றானா, உனக்கு என்ன பைத்தியமா? வெதர் வேற ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம மலையேற ட்ரை பண்ணோம்னா மேல இருந்து உழுகுற பனிப்பாறைகள் நம்ம மேல உளுந்து நம்ம கைமா ஆயிருவோம். நான் சொல்றது கேளு, நம்ம இப்ப கீழே போயிடலாம். நாளைக்கு காலையில திருப்பி நம்ம மேல ஏறலாம் அப்படின்னு சொல்ல நம்ம சாஷா இதுக்கு ஒத்துக்கிட்டு கீழே இறங்க ஒத்துக்கிறா. ஆனா இவங்களோட பேட்லுக்கு இவங்க கீழே இறங்கிட்டு இருக்கும் போதே மேல இருந்து உளுந்து ஒரு பனிப்பாறை டாமியோட மண்டையிலேயே உளுந்து அவர் அங்கேயே செத்துறாரு. இவர் செத்து இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறதுனால சாஷாவோட உயிரும் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. சாஷாக்கு வேற வழி தெரியல. சாஷா இப்ப அப்படியே டாமியோட வயரை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா 5 மாசம் போயிருது. நம்ம சாஷா ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள அடுத்ததா அட்வென்ச்சர் போறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கா. இப்ப ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த காட்டுக்கு போலான்னு போறா. ஆனா போற வழியிலேயே ஜிபிஎஸ் கட் ஆயிருது. நம்ம டாமியோட நினைவா அவரோட காம்பஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்திருப்பா. அதை வச்சு இப்போ அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பர்மிஷன் கேட்கிறா. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி தனியா அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். அந்த காட்டுக்குள்ள போன நிறைய பேரு இப்ப வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. உங்களுக்கு அதை மீறியும் போகணும்னா இந்த ஃபார்ம்ல சைனை போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம சாஷாவும் சைனை போட்டுட்டு அவ அட்வென்ச்சருக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா. அங்க வந்து பொருளை வாங்கிட்டு இருக்கும் போது 2 ஹண்டர்ஸ் நம்ம சாஷாவை பார்த்து, தனியா வந்த காட்டுக்குள்ள போக போறீங்க, நாங்க வேணா துணைக்கு வரட்டுமான்னு நம்ம சாஷா கிட்ட பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே கடைக்கு பென்னு ஒருத்த வரான். பென்னுங்கிறவன் இந்த கடைக்கு பீஃப் ஜெர்க்கின்ங்கிற ஒரு கறியை வித்துக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்றான்னு அந்த ஹண்டர்ஸை பார்த்து, அவங்களுக்கு போக தெரியும், நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் சும்மா விடுறீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம சாஷாவும் அவங்களெல்லாம் யாரையுமே கண்டுக்காம பொருளை வாங்கிட்டு அவ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றா. ஆனா காட்டுக்குள்ள ஜிபிஎஸ் கிடைக்கல. சரி மேப்பை வச்சு போலான்னு பார்த்தா இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. பெண்ணை கூப்பிட்டு இதுல எந்த வழியில போனா கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல பென்னும் எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும் அதுல போங்க அப்படின்னு சொல்ல நம்ம சாஷாவும் அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே காட்டுக்குள்ள வந்து ஒரு இடத்துல டென்ட் போட்டு படுத்திருக்காங்க. நடுராத்திரியில இவங்க இருக்கிற அதே இடத்துக்கு காலையில வம்பழுத்த அந்த 2 ஹண்டர்ஸும் வந்துடுறாங்க. அவனோட வேட்டை நாயை கூட்டிட்டு அங்க வந்து அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மான வேட்டையாடி இருப்பான் போல இருக்கு. அதை சமைச்சு ஜாலியா சத்தம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். பத்தாவதுக்கு ஹீரோயினையே பார்த்து இவங்க முறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நடுராத்திரியில அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்மளோட சாஷாவுமே தொல்லை முடிஞ்சிச்சுன்னு அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நதிக்கு போய் இவங்களோட அட்வென்ச்சரை இவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க காணாம போன நிறைய பேர்த்தோட போட்டோ அங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. இருந்தாலும் அவங்க அட்வென்ச்சர் இதனால நிக்கல. அட்வென்ச்சர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட பொருளை ஒரு கைத்துல போட்டு கட்டி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இவங்க வச்சிருந்த எந்த பொருளுமே இல்ல. அதாவது இவங்க கொண்டு வந்த சாப்பாடு பேகுன்னு எந்த பொருளும் இல்ல. பத்தாவதுக்கு இவங்க டென்ட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காட்டுக்குள்ள அப்படி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம சாஷாவும் ஹெல்ப் தேடுறதுக்காக வேற யாரையா இருக்காங்களா அப்படிங்கறதுக்காக பாக்குறாங்க. நம்ம சாஷாவுமே ஒரு டென்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டென்ட் வேற யாரோடதும் கிடையாது, நம்ம பென்னோடது தான். நம்ம பெண்ணுக்கு சாஷாவை பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு தெரியும் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு. அவன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் சாஷா நடந்த விஷயத்த சொல்ல சாஷாக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பென் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு மீனையும் சமைக்க கொடுக்குறான். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சாஷா என்ன கேட்கிறா,
கேக்குறாங்கன்னா உன்னோட பீஃப் ஜெர்கிக்கு எதுக்கு ஒரு லேடியோட நேம் வச்சிருக்க, அது யாருன்னு கேட்க பென்னுமே அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்ல நம்ம சாஷாவும் அவங்க அம்மாவை பத்தி நிறைய கேள்வி கேட்க பென் அப்படி நிறுத்திடுறான். ஆனா இப்ப பென் என்ன சொல்றான்னா, நீ உண்மையிலேயே தைரியமான பொண்ணுதான். நேத்து நைட் அந்த 2 ஹண்டர்ஸும் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, ஆனா நீ அவங்கள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்ட, அவங்களுக்கு நீ எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கலையே, நானே நாங்க பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம சாஷாக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்புன்னு படுது. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல பென் அப்படியே அவங்கள தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்தி உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் நம்ம சாஷாக்கு தெரியுது நம்ம சாஷாவோட எல்லா பொருளையும் எடுத்து வச்சதே இவன் தான். சாஷாவுமே இவன் நேத்துல இருந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான்ங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, நீங்க நிறைய பேர் காணாம போனாங்க பாத்தீங்களா, அந்த அத்தனை பேரும் என்னாலதான் காணாம போனாங்க, இப்ப நீயும் சாக போற அப்படின்னு அம்பெடுத்து நீட்டுறான். இந்த பாட்டு நிறுத்துறதுக்குள்ள நீ எங்க வேணா ஓடிக்கோ, இந்த பாட்டு நின்னதும் உன் உயிரெடுக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சாஷா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த சைடு பென்னு பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம சாஷா உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கா. இப்ப பாட்டு முடியுது, பென்னு இவங்களை கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். சாஷா அவங்க வந்து அந்த சின்ன போட் எடுத்துட்டு அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து அந்த போட்டு ஒரு நீர்வீழ்ச்சியை கலக்கும் போது அந்த போட் உடஞ்சு போயிருது. இப்ப நம்ம சாஷாக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி பேசுற சத்தம் நல்லாவே கேக்குது. யாருடான்னு பார்த்தா அங்க ஒரு போன் இருக்கு. அந்த போன்ல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற 4 பேர்த்தோடையுமே நம்ம பென் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப டக்குன்னு பென்னோட அம்பு வந்து சாஷாவை தாக்குற மாதிரி வருது. இப்ப மறுபடியும் சாஷா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பென் அவங்கள பார்த்து அம்ப விட்டுக்கிட்டே இருக்கான். அதுல ஒண்ணு சாஷாவோட கால்ல தாக்க இப்ப அப்படியே அவங்க கீழே விழுந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு வழி அங்கிருந்து நீந்தி ஒரு தரைப்பகுதிக்கு வராங்க. அங்கிருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு திருப்பி அங்கிருந்து மலைகள் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணி ஒரு உச்சிக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களோட பைனாகுலர் எடுத்து பென் எங்கேயா வரானான்னு அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அவங்க பார்க்கும்போது பென்னோட போட்டையும் பாக்குறாங்க. அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா பென் இப்ப அப்படியே அவங்கள பார்த்து சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னா அப்படியே அவங்க மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பென்னுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப மூச்சு கூட விடாம சாஷா அப்படியே நிக்கிறாங்க. பென் அந்த சைடு போனதுல இருந்து அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு போறாங்க. மறுபடியும் அவங்களோட பைனாகுலர் எடுத்து பார்த்தா பென்னோட போட்டு மட்டும் இருக்கு. அந்த இடத்துல பென் இல்ல. அந்த போட்டு மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த போட்டு ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பென் பைபுல ஒரு டிராப்பை செட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறா. இப்ப நம்ம பென்னுமே நம்ம ஹீரோயினை கொல்ல வர நம்ம ஹீரோயின் கையில இருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அப்படியே அடிச்சிடறா. இதனால பென்னோட கண் அப்படி எரியுது. தண்ணியில வச்சு அப்படியே கண்ணை கழுவிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவங்க பார்த்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள பென் அவன் கண்ணை கழுவிட்டு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி லாக் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி ஒரு இடத்துக்கும் தரதரன்னு இழுத்துட்டு போறான். அன்னைக்கு நைட்டு மழை வருது. மழைன்னு கூட பார்க்காம நம்ம சாஷாவை அப்படியே கட்டி தொங்க விடுறான். சாஷாவை பார்த்துமே எங்க ஊர்ல சடங்குகள் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஆத்மா பயங்கர பவர்ஃபுல்லா மாறும் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ட்ரைப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள பவர்ஃபுல் ஆக்கிக்கிறதுக்காக அவங்க பல்ல அவங்களே கோரப்பற்களா கீறிக்குவாங்க. அதெல்லாம் பயங்கர வலி நேர்ந்ததாக இருக்கும். ஆனா அந்த பல்ல மட்டும் அவங்க ஷார்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாதுன்னு பைத்தியக்காரத்தனமா பேசுறான். அடுத்த நாள் காலையில சாஷாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு நம்ம சாஷாவை சங்கிலியால கட்டி போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது உன் பாய் ஃப்ரெண்டு நீயும் நிறைய மலை ஏறி இருக்கீங்க, உன்னோட உன் பாய் ஃப்ரெண்டு நல்லா மலை ஏறுவாராமா, நீ பண்ண சின்ன தப்பாலதான் அவர் செத்து போயிட்டாரு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம சாஷா வேற ஒன்னு பார்த்துட்டு இருந்தா. அங்க இருக்கிற ஒரு பொருள் எடுத்து இவன் அடிச்சிடலாமான்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள பென் இதை பார்த்து சாஷாவை தண்ணிக்குள்ள தண்ணி விட்டுறான். இப்ப அந்த போட்டு பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு அதுல இருந்து அடிச்சுட்டு போகப்பட்டு இருக்கா. இந்த மாதிரி இவளை டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மலைக்கு மேல ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அவங்க போனோன்னு சாஷாக்கு உயிரே இல்ல. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவன் கொன்ன எல்லாத்தையுமே அங்கதான் வச்சிருக்கான். காட்டர்னு ஒரு ஃபேமிலியை கொண்டிருப்பான். அந்த ஃபேமிலியோட பாடியை கூட இன்னும் டீகம்போஸ்ட் ஆகாம அங்கேயே பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு புரியுது, இவன் செய்யற எல்லா பீஃப் ஜெர்கியுமே மனுஷ உடல்களால செய்யப்பட்டதுதான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பீஃப் ஜெர்கியை நான் ஃபர்ஸ்ட் யாரோட கறியை வச்சு தெரியுமா சமைக்க ஆரம்பிச்சேன், அது எங்க அம்மாவோடத வச்சுதான். ஏன்னா அப்பதான் அவங்க என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம பென் நம்ம சாஷாட்ட வந்து நீ பார்க்க அப்படி எங்க அம்மா மாதிரி இருக்க, சோ எங்க அம்மாவை என்ன பண்ணணும் அதே தான் உன்னையும் பண்ண போறேன், என் பல்ல பாக்குறியான்னு அவன் பல்ல கழட்ட. ஒரு ட்ரைபு பல்லெல்லாம் பயங்கர ஷாப்பா வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா,
இருக்கா. அதே மாதிரிதான் இவனோட பல்லுமே இருக்கு. இதை பார்த்தோன்னே சாஷா பயங்கரமா பயந்து போயிடுறா. இப்போ நான் உன்னையும் அதே மாதிரிதான் பண்ண போறேன்னு சாஷா கிட்ட வர சாஷா என்ன பண்றானா பெண்ணோட காது போட்டு பயங்கரமா கடிக்கிறா. இந்த மாதிரி டைட்டா கடிக்க அவளை கட்டி போட்டிருந்த அந்த சங்கிலி அப்படியே உடஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் சாஷா அங்க இருப்பாளா, அங்கிருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ள போறா. தண்ணிக்குள்ள போய் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தா பெண்ணு வேற பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் அப்படியே தண்ணியில குதிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கு இனிப்பா ஒரே ஒரு சங்கிலி மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த சங்கிலி இப்போ ஒரு கல்லுல மாட்ட 2 பேரும் அங்கேயும் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் இவங்க தண்ணியில அடிச்சுட்டு போகப்படுறாங்க. பெண்ணோட தலை ஒரு பாறையில பட்டு அவன் அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறான். இப்ப நம்ம சாஷாக்கு ஒரு வழி இல்லாம பெண்ணை இழுத்துட்டு கரைக்கு வந்து சேர்றா. கரைக்கு வந்தோன்னு ஒரு கல் எடுத்து செயினை அடிச்சு உடைக்கலான்னு பாக்குறா. ஆனா செயின் உடைய மாடிக்குது. ஆனா பென் முழிச்சிடறான். பெண் முழிச்சதை பார்த்தோன்னா சாஷா என்ன பண்றானா சங்கிலியை வச்சு அப்படியே அவன் கழுத்தை நெரிச்சு அவனை கொன்னரலாமான்னு பாக்குறா. ஆனா பென் இவளை விட ஸ்ட்ராங் ஆனவன்கிறதுனால அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. பென் இப்ப அப்படியே சாஷாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம பென் தான் முன்னாடி சொல்லியிருக்கான்ல சாஷாவை பார்க்கும்போது அவங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு. அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். இவன் ஃப்ரீயா விட்ட இருந்த 2 செகண்ட்ல பக்கத்துல இருந்து ஒரு கல் எடுத்து பெண்ணோட காலிலேயே சாஷா அப்படியே அடிக்கிறா. பெண் அப்படியே கதற ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு சாஷாவோட மூக்க பெண் உடைச்சிடறான். ஆனா பெண்ணோட காலி அப்படியே 2 துண்டா உடஞ்சு போய் கிடக்கு. 2 பேரும் அன்னைக்கு நைட்டு வழியில அங்கேயே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சாஷா அடுத்த நாள் காலையில என்ன கேக்குறானா இப்ப நீயே நானும் காட்டை தாண்டி அந்த சைடு போனா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்க பெண்ணுமே 7 நாள் ஆகும்னு சொல்ல அப்போ நீங்க சீல் புடிச்சு சாக வேண்டியதான். நீ செத்ததுக்கு அப்புறமா நான் இங்கிருந்து போய்க்குவேன். நீயே நானும் உயிரோட தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நான் நல்லாவே மலையேறுவேன். உன்னை என்னோட லக்கேஜ் மாதிரி என் கூட கட்டிக்கிறேன். நீ என்ன மட்டும் இந்த லாக்ல இருந்து விடுவிச்சினா உன்னை நான் மேல கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்ல இவனுக்கு வேற வழி இல்லாம சாஷாவோட விலங்க அவுத்து விட்டுறான். ஆனா பென் என்ன சொல்றானா மேலே ஏறினதுக்கு அப்புறம் கைத்தை மட்டும் கழட்டி விட்டினா உன் கயிறு என் கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி உன்னையும் சேர்த்து இழுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம சாஷாவை இப்ப இதுக்கு ஒத்துக்கிட்டு 2 பேர் அப்படியே மேல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாஷா ஒரு வாட்டி நார்மலா இருக்கிற மாதிரி ஏறிட்டு இருப்பா. ஆனா இந்த சைக்கோ என்னையே கீழே தள்ளி விடுறேன்னு நம்ம சாஷாவை பிடிச்சு அப்படியே இழுத்து விடுறான். நம்ம சாஷாக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ ஒரு இடத்துக்கு மேல போய் அவ ஏறி நிக்கிறா. அப்படி பார்க்கும்போது பென் ஒரு நிமிஷம் கண் அசற மாதிரி தெரியுது. இதுதான் நல்ல சான்ஸ், இவனை கீழே தள்ளி விட்டுறலான்னு இவ இப்ப என்ன பண்றானா கை தப்படி அவுக்க பெண் இதை பாத்துறான். சாஷாவையும் சேர்த்தி அப்படியே இழுத்துறான். ஆனா சாஷா இப்ப அப்படியே மலையில தொங்கிட்டு இருக்கா. ஆனா பென் கீழே விழுந்து அவன் இறந்து போய். ஆனா நம்ம சாஷா எப்படியோ ஒரு கல்ல பிடிச்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாளா மலையேறினது இவளுக்கு யூஸ் ஆகுது. ஆனா ஒரு அடி தப்பா வச்சாலும் இவ்வளவு செத்து போயிருவா. ரொம்ப கஷ்டப்பட்டு மலையோட உச்சிக்கு வந்துட்டா. ஆனா இது நாள் வரைக்கும் இவ மலை மேல ஏறினதே இல்ல. இப்ப இவ வைக்கிற ஒரு அடி கூட இவ வாழ்க்கையை முடிச்சிரும். சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை மேல இப்ப ஏறிடுறா. இவளால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு வந்து பப்ளிக் 2 பேர்த்தோட கண்ணில் பட்டு அவங்க இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா தான் இத்தனை நாள் அங்க காணாம போன எல்லா விஷயமும் போலீஸுக்கு தெரியுது. போலீஸும் அந்த பாடி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்றாங்க. இங்கே இந்த அபெக்ஸ்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.